نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تبرجن تبرج الجاهلية الأولى وأقمنا الصلاة وآتينا الزكاة وأطعنا الله ورسوله صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم كمل من الرجال كثير ولم يكمل من النساء إلا 4 مريم بنت عمران وآسيا امرأة فرعون وخديجة بنت الخويلد وفاطمة الزهراء رضوان الله عليهم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த நிஸ்வான் மதரசாவினுடைய ஆண்டு விழா மஜ்லிஸில் பங்கேற்றிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய உரையாற்றி முடித்து சனது வழங்க இருக்கிற ஹஸரத் கபிலா அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், இந்த பள்ளிவாசலுடைய இன்னும் மதரசாவினுடைய நிர்வாக அங்கத்தினர்கள், மதரசா மாணவிகள், அவர்களின் பெற்றோர்கள், வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பேரருளால் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் பெயரில் நடைபெறுகிற மதரசாவினுடைய ஆண்டு விழா ஒரு 3 ஆண்டு பாடத்திட்டத்தில் ஹஜ்ரத் போன்றவர்களினுடைய கண்காணிப்பு மற்றும் தர்பியத்தில் சிறந்த ஆசிரியைகளை கொண்டு நடத்தப்படுகிற இந்த மதரசாவை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இதில் ஓதக்கூடிய பெண் பிள்ளைகளை எல்லாம் காலமெல்லாம் வழி தவறாத ஆபிதாத்துகள் காணிதாத்துகள் என்று குர்ஆன் சொல்லுகிற அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு வணங்கி வழிபடுகிற பெண்மக்களிலும் நன்மக்களில் அல்லாஹ் இவர்களை எல்லாம் சேர்த்து அருள்வானாக. நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான நிஸ்வான்களில் அநேகமாக 100கணக்கான நிஸ்வான்களுக்கு ஆயிஷா அம்மாவுடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல 100 மதரசாக்களுடைய நிஸ்வான்களுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவின் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே சிறந்த பெண்களின் பெயர்களை எல்லாம் மதரசாக்களுக்கு வைத்து அங்கேயும் நிகழ்காலத்தின் ஆயிஷாக்களை, நிகழ்காலத்தின் ஃபாத்திமாக்களை உருவாக்க வேண்டும் என்கிற பேரவாவில் இன்றைக்கு மதரசாக்கள் நடைபெறுகிறது. சென்னையில் சமீபத்தில் விழா ஒன்றில் பேசிய நிஸ்வான் மதரசாக்களினுடைய பொறுப்பாளர் ஒருவர் 4000 மதரசாக்களை தாண்டிவிட்டது என்று சொன்னார். தமிழ்நாட்டில் 4000 மதரசாக்கள் நிஸ்வான் மதரசாக்கள்.
இது எடுத்தால ஒரு 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 டர்னிங் பாயிண்ட் என்று சொல்லுவோம் அல்லவா, ஒரு திருப்பு முனை. முன்பெல்லாம் அதிகமாக பெண்களை ஓத வைக்குவதற்கு தேவையான சூழல் இல்லாமல் இருந்தது. ஆனால் அதை குறையாகவும் பேச முடியாது. நிகழ்கால பெண்கள் வருத்தப்பட வேண்டாம், பொதுவாக மதரசா வைத்து ஒழுக்கம் சொல்லித்தர வேண்டும் என்கிற அவசியம் இல்லாத அளவுக்கு ஒழுக்க சீலர்களாக அன்றைக்கு வாழ்ந்த நம்முடைய நன்னிமாக்களும் ராதிமாக்களும் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு போராடி இழுத்து பிடித்து அமர வைத்துத்தான் அல்லாஹ் ரசூலை தர வேண்டியது இருக்கிறது. அப்படி தருவதும் கூட நம்மாலே முழுமையாக தர முடியவில்லை. பழைய காலத்திலே இருந்த பண்பாடும் இஸ்லாமிய கலாச்சாரத்தோடு கூடிய பெண்மக்கள் இன்றைக்கு நிகழ்காலத்திலே இல்லை என்பது கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் அதுதான் உண்மை. நாம் ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். ஒரே வீட்டில் இன்றைக்கு நீங்கள் அந்த வித்தியாசத்தை பார்க்க முடியும். உங்களுடைய வீட்டில் 60 வயதை தாண்டிய பெண்ணும் இருக்கிறார், மூதாட்டியும் இருக்கிறார். 20 வயதில் உங்களுடைய மகளோ பேத்தியோ சகோதரியோ நிச்சயம் இருக்கிறார். ஆனால் 2 பேருக்கும் இடைவெளி, கால இடைவெளி, கலாச்சார இடைவெளி, பேச்சின் இடைவெளி, பழக்க வழக்கத்தின் இடைவெளி, பண்பாட்டின் இடைவெளி, இவைகளை எல்லாம் தெளிவாக பார்க்கலாம். உங்களோடு சரிக்கு சரியாக மல்லு கட்டி போட்டி போட்டு எதிர்த்து பேசுகிற சூழல் இருந்தால் அது 20. ஆனால் அல்லாஹுவை பயந்து அடக்கத்தோடு வாழுகிற பேசுகிற பெண் ஒரு வீட்டில் இருந்தால் அது 60. அடிக்கடி நான் சொல்லுவது உண்டு, தொழுதுட்டு இப்படி இந்த சந்து வழியா போறீங்கல்ல, நம்ம ஒரு தொப்பிதாரியோடு போறோம் இந்த சந்து வழியா. நாம் இப்படி போகும்போது நம்முடைய கோலம், நம்முடைய காட்சி, நம்முடைய தொப்பி தாடி இதையெல்லாம் பார்த்துட்டு சுவரோட போய் ஒரு அம்மா அப்படியே ஒட்டி நின்றுச்சுன்னு வைங்களேன், திரும்பவே இல்லை, ஒட்டி நின்றுச்சு. நீங்க போற வரையும் அந்த அம்மா அந்த இடத்த விட்டு கிடக்கல. முடிவே பண்ணிக்கலாம், பார்க்க வேண்டியதே இல்லை. அந்த வயசு 60க்கு மேல. ஏன்னா இன்னைக்கு அப்படியெல்லாம் நிக்கிற ஸ்டேஜிலேயே யாரும் இல்லை. நான் நிக்கிறது கட்டாயம்னு சொல்ல வரல. பெண்களுக்கென்று ஒரு வெட்கம், மானம், நாணம், ஒரு பண்பாடு, அவர்களுக்கான ஒழுக்கம் இதுவெல்லாம் இருக்கிறது. அது இன்றைக்கு 20ல கிடைப்பதில்லை. 60களிடத்தில் இருக்கிற அடக்கமும் ஒழுக்கமும் 20களிடம் இல்லை என்பதை சொல்ல வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவினுடைய பொருத்தமான பெயரை இந்த கல்விக்கூடத்திற்கு வைத்திருக்கிறீர்கள். எல்லா மனைவிமார்களையும் விட ஆயிஷா அம்மாவிற்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. நிறைய சிறப்பு இருக்கலாம், ஒரு சிறப்பு, தனிச்சிறப்பு. அந்த சிறப்பை வேறு யாரும் தொட முடியல. எல்லா நபிமார்களின் மனைவிமார்களும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவியர்களில் ஆயிஷா அம்மா தவிர மற்றவர்களும் சரி, அவர்களுடைய கணவர்களாகிய நபி வஃபாத்தானதற்கு பிறகு அவர்கள் வீடுகளோடு இருந்து விட்டார்கள், பொது வாழ்க்கைக்கு வரவில்லை. நபி விட்டு போனதை எடுத்து செய்கிற பிரச்சாரத்தை செய்யவில்லை. நபி விட்டு போன கல்வியை கையில் எடுத்து அந்த கல்வியை பரப்புகிற பணியில் யாரும் ஈடுபடவில்லை. எல்லா நபியினுடைய மனைவிமார்களுடைய ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. நபி மௌத்தா, இவர்கள் வீட்டோடு இருந்து விடுவார்கள். காலம் முழுக்க அவர்கள் கடைசி பயணம் வரைக்கும் அவர்கள் பொது வெளிக்கு வரமாட்டார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வஃபாத்திற்கு பிறகு 18 வயசிலே தங்களுடைய பணியை, கல்வி பணியை, பிரச்சார பணியை, மார்க்க பணியை, கற்றல் கற்பித்தல் பணியை, இவைகளையெல்லாம் தொடங்கிய ஆயிஷா அம்மா அல்லாத வயதில் அவர்கள் வஃபாத்தாகிற வரைக்கும் இந்த உலகத்தில் கற்றலை, கற்பித்தலை, மார்க்க முடிவுகளை, ஃபத்வாக்களை, அரசு மசோதாக்களை இத்தனையிலையும் அவர்கள் தங்களுடைய களப்பணியை ஆற்றிக் கொண்டு வந்தார்கள். ஆயிஷா அம்மாவின் தனிச்சிறப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வேறு மனைவிமார்கள் கூட இந்த அளவிற்கு கல்வி பணியிலே வரவில்லை. அல்லாமா சயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாமா மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்படி எக்கச்சக்கமான இந்த உம்மத்தின் பெரிய மார்க்க
பட்டியலிட முடியும். இவர்களெல்லாம் ஒரு திரைக்கு பின்னாலே ஆயிஷா அம்மாவிடத்தில் ஓதியவர்கள். முஃபஸ்ஸிரீன்களில் திருக்குர்ஆன் விளக்க உரைகளை இன்றளவும் நமக்கு விளக்கி தருகிற, விண்டு தருகிற பேராற்றல் பெற்ற பெருமக்கள் நிறைய பேர். அவர்களுக்கு இல்மு வந்த வழி எங்கு தெரியுமா? ஆயிஷா அம்மாவிடமிருந்து வந்தது. ஆயிஷா அம்மாவிடமிருந்து வந்தது. சொல்லுவார்கள், இந்த உலகத்தின் தஃசீர்களுக்கெல்லாம் 2 வாசல் தான். ஒரு வாசலுக்கு இப்னு அப்பாஸுடைய வாசல் என்று பெயர், இன்னொன்றுக்கு ஆயிஷா அம்மாவினுடைய வாசல் என்று பெயர். அந்த 2 வாசலின் வழியாகத்தான் இந்த உம்மத்திற்கு குர்ஆனுடைய ஞானமே கொட்டப்பட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த உம்மத்தின் அபாரமான ஆளுமை. உலமாக்கள் எழுதுவார்கள், இந்த மார்க்கத்தினுடைய நம்ம ஷரியத் சட்டம்னு சொல்றோம்ல, 4 பங்கு ஆக்கணுங்கன்னா 3 பங்கு தான் உலகத்தில் இருக்கிற மற்ற அறிஞர் பெருமக்களால் கிடைத்தது. 1 பங்கு முழுசா ஆயிஷா அம்மானால கிடைச்சதான். அதிலேயும் குறிப்பாக ஹிதாயா போன்ற நூல்களில் மேற்கோள் காட்டப்பட்டு சொல்லப்படுகிற முஹம்மதியன் லா என்று அறியப்படுகிற இஸ்லாமிய ஷரியத் சட்டத்தின் பெரும் பகுதி ஆயிஷா அம்மா இந்த உம்மத்திற்கு கொடுத்த சதகா. இதுவெல்லாம் ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களினுடைய மாபெரும் கல்வியின் தனித்துவங்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய தள்ளாத வயது, நாமெல்லாம் பெரும்பாலும் ஹதீஸ்களிலும் பயான்களிலே 15 வயது 18 வயசு ஆயிஷா அம்மாவை மாத்திரமே பார்த்து பழகி இருக்கிறோம். உண்மை என்னவென்றால் 50-60 வயதை கடந்த ஆயிஷா அம்மாவை ஏறத்தாழ ஹிஜ்ரி 58 வரைக்கும் கல்விப்பணியிலே தன்னை அவர்களுடைய வீட்டு திண்ணைதான் மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்களை உருவாக்குகிற களமாக இருந்ததை அந்த ஆயிஷா அம்மாவை யோசிக்க வேண்டும். 2210 ஹதீசுகளை இந்த மண்ணிற்கு அறிவித்த ஆயிஷா அம்மாவின் ஜனாசா பள்ளிவாசலுக்கு வந்துவிட்டது. தொழ வைப்பதற்கு எப்போதும் ஹலீஃபாக்கள் தான் வருவார்கள். தொழ வைப்பதற்கு எப்போதும் அமீருல் முஃமினீன்கள் தான் வருவார்கள். ஆனால் இதைவிட அதிகமாக ஹதீசுகளை அறிவித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவிடம் போய் சொன்னார்கள், நீங்கள் தான் ஆயிஷா அம்மாவை தொழ வைக்க வேண்டும், நீங்கள் தான் தொழ வைக்க வேண்டும். காரணம், ஹதீசுகளின் கலையில் ஒரு கல்வி கடல் இன்றைக்கு கண்ணை மூடி இருக்கிறது. ஆயிஷா அம்மா அவர்களை விட அதிகம் ஹதீஸ் அறிவித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆயிஷா அம்மாவின் ஜனாசாவில் கண்ணீரோடு அவர்கள் தொழ வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அழுது கொண்டே தொழ வைத்திருக்கிறார்கள். தொழ வைக்கிற அபூ ஹுரைராவும் தொழ வைக்கப்படுகிற ஆயிஷா அம்மாவும் இல்லை என்றால் இந்த உம்மத்துக்கு ஹதீஸ் இல்லை. எவ்வளவு அபாரமான ஆளுமைகள் 2 பேரும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அந்த ஹதீஸை அப்படியே தொன்று தொட்டு இந்த உலகத்தில் தொடர்ந்து கொண்டு வருவதற்கு ரப்பு செய்த ஏற்பாடு என்ன தெரியுமா? ஆயிஷா அம்மா வஃபாத் அன்றைக்கு ரமலான் பிறை 17 அன்றைக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை ஹதீஸை 7 வயது 8 வயதிலேயே அபரிதமாக படித்து முடிக்கிறது. ஆயிஷா அம்மாவை போலவே ஆயிஷா அம்மாவை போலவே ஹதீஸ்களை அவர்களை உலமாக்கள் அல்லாமா இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி என்று சொல்லுவார்கள். 2வது ஆயிஷா என்று முஹத்திஸின்களால் அவர் எழுதப்படுகிறார். ஒருவர் போகிற போது அந்த இடத்தில் இன்னொருவரை கொண்டு வந்து அல்லாஹ் நிரப்புகிறார். ஹிஜ்ரி 150 இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌத்தான போது அதே ஆண்டிலே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறந்தது போல இன்றைக்கு போதிக்கப்படுகிற மதரசாக்களில் அரபிக் கல்லூரிகளாகட்டும் நிஸ்வான் மதரசாக்களாகட்டும் இங்கெல்லாம் போதிக்கப்படுகின்ற கல்வி என்பது இது போன்ற மூத்த முன்னோடிகள் நமக்கு விட்டு சென்ற சதகா. அதுவும் குறிப்பாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களினுடைய அபாரமான கல்வி. இதனால் தான் நிஸ்வான்களுக்கெல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய பெயர் வைக்கப்படுகிறது. நான் இந்த சீப்பிலே இங்கே ஓதிக்கப்படக்கூடிய கிதாபுகளை எல்லாம் வாங்கி என்னென்ன கிதாபுகள் என்று பார்த்தேன். மிகச்சிறந்த நூல்களை எல்லாம் குறிப்பாக அரபிக் கல்லூரியிலே ஆலிம்களுக்கு போதிக்கப்படக்கூடிய
முக்கியமான ஷரியத் சட்டங்கள், பாவ பிரிவினைகளுடைய கிதாபுகள் இதுவெல்லாம் கூட இந்த நிஸ்வானிலே வைத்திருக்கிறார்கள் என்பது தனிச்சிறப்பு. நான் புகழ்வதற்காக சொல்லவில்லை. நிறைய இடங்களில் நிஸ்வான் மதரசாக்களில் பெண்களுக்கு ஓரளவு இது கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி சில சூரா மனப்பாடம், சில ஹதீஸ் மனப்பாடம், அப்புறம் யாசின் வாக்கியா, கவுஃபு சூரா இதெல்லாம் மனப்பாடம், இதோடு முடிச்சுக்கிறாங்க. ஆனால் அவ்வளவு அது நல்லது என்றாலும் சிறப்பானதாக சொல்ல முடியவில்லை. நாம் யாரையும் குறை சொல்லலை. நாம் பெண்களுக்கு தர வேண்டும். கொடுத்து விட்டால் அவர்கள் எடுத்துக்கொள்ளவும், வாங்கிக் கொள்ளவும், விளங்கிக் கொள்ளவும் நிறைய அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இப்படியே ஓரளவு போதுங்கிற அளவுக்கு அதாவது சொன்ன மாதிரி ராபியா பிஸ்ரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா போன்றவர்கள், நஃபீஸா பிஸ்ரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா போன்றவர்கள், அல்லது ஆயிஷா அம்மா அவர்களின் அகல வைத்துகளிலே இருக்கிற பெண்கள் எல்லாம் கொஞ்சம் மட்டும் ஓதுன்னு சொல்லி முடிக்கல. ஆயிரம் உலமாக்கள் தொட முடியாத உயரத்தை சில பெண்கள் கல்வியில தொட்டிருக்கிறார்கள். நம்ம கொடுக்கல, அவ்வளவுதான். கொடுத்தா அதெல்லாம் வாங்கிடுவாங்க. பாருங்க, நிறைய இடங்கள்ல பெண்கள் ஹாஃபிஸ்கள் மதரசாவெல்லாம் வந்துருச்சு. இவரு நம்ம பையன் ஆம்பளை பையனை கொண்டு போய் 15 வயசுல விட்டா அவர் 5 வருஷமா மூக்கிக்கிட்டே உட்காந்துட்டார். 20 வயசு வரைக்கும் முடிக்க மாட்டேங்கிறார். இந்த பிள்ளைய கொண்டு போய் விட்டா 2 வருஷத்துல விசுக்குன்னு குரானை பூரா மனப்பாட மாட்டேங்குது. ஆண்களை விட பெண்களின் கவன சிதறல் குறைவு. நாலா பக்கமும் இருக்காது. இந்த குதிரைக்கு இது கட்டி விட்ட மாதிரி இவர் கடை கண்ணி செக்கு அது இது ரொட்டு லொசுப்பா இப்படி எல்லாம் இதுக்கு இவருக்கு இருக்கும். இவருக்கு மனப்பாடத்துல உட்காராது. ஒரு ஆம்பளை பையனோட சிந்தனை விட அந்த 15 வயசுல இருக்கிற பெண்ணுடைய சிந்தனைகள் ஒருமுகப்படும். ஒருமுகப்படுகிற போது, கவனம் ஒரு இடத்தில் குவிக்கிற போது ஈஸியா மனப்பாடம் பண்ணிடுவாங்க. நீங்க நிறைய ஹாபிஸ்கள், பெண் ஹாபிஸ்கள் நாடு முழுக்க உருவாயிட்டு வர்றாங்க. முதல்ல அந்த காயப்பட்டணும்னு ஒரு ஊர்ல அங்க வீட்டுக்கு வீடு நிறைய பெண்கள் ஆபீஸ் இருப்பாங்க. சில ஆப்ஜாக்களுக்கு அங்க தொழுகை வைக்கிறதுக்கு போறதுக்கே பயம். ஏன்னா தொழுகையில் தப்பு வந்துச்சுன்னு வைங்களேன், கன்னிமார் அதிமாவெல்லாம் எடுக்கும், பூரா எடுத்து கொடுப்பாங்க. அதனால அங்க தொழுகை வைக்கிற கூட்டம் அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க. கல்வியிலேயும் நிறைய தேர்ந்திருந்தார்கள். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அங்க ஊர்ல உள்ள அரபி மதரசாவுக்கு உஸ்தாத் எடுக்கிறதுக்கு இன்டர்வியூ சில கிழமைகள் கேட்குமா. அவரை கூப்பிட்டு உட்காந்து இவர் என்ன ஓதிருக்காரு, சாதாரணமாக மார்க்க அறிவோடு சார்ந்து வழங்கப்படுகிற பெண்கள்கிட்ட அப்படி மீன் வித்துட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி அங்க கடற்கரை பகுதிகளில் யாரா வித்துட்டு போவாங்க. சின்ன சந்து வழியா ஏறாண்டு போகணும். இங்கிருந்து ஒரு கிழக்கு கயிறை ஏறாவா சர்ரை ஏறாவா? கயிறை ஏறானா நல்ல ஏறான்னு அர்த்தம், சர்ரை ஏறானா கெட்ட ஏறான்னு அர்த்தம். கயிறை ஏறாவா சர்ரை ஏறாவான்னு கேட்டுருக்கு. அந்த கூடையில உள்ளவ கயிறை ஏறாதான் எடுத்துக்கொண்டு இறங்கி வைக்கலாம். எதுக்கு சொல்றேன்னா, நாம் ரொம்ப காலமாக பெண்களுக்கு தரவில்லை. ஒருவேளை நீங்கள் கொடுக்க துவங்கினால் வாங்குவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இங்க என்ன, ஆலிம்களுக்கு ஓதி கொடுக்கிற கிதாபுகளை கூட, தர்க்க ரீதியான கிதாபுகளை கூட, தஃசீர்களை, ஹதீசுகளை, விளக்கங்களை கூட தரும் முறையில் நீங்கள் தருவதற்கு துவங்கினால் அவர்கள் வாங்குவதற்கு தயார். ஆன்மீகமா இருந்தாலும் சரி, கல்வியா இருந்தாலும் சரி, சிகரம் தொட்ட பெண்கள் இருக்கிறார்கள். சஹாபாக்கள் எக்கச்சக்கமான பேர் இல்லையா, 1,16,000 பேர் இருந்தாங்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1,16,000 பேர் இருந்தாலும் கல்வியில் ஆயிஷாவை தொட்டவர்கள் யார்? விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேரை தவிர. ஆயிஷா அம்மா தொட்ட உயரத்தை மற்ற சஹாபாக்கள் தொட முடியல. ஆன்மீகத்தில் நிறைய அவுலியாக்கள் தொட முடியாத உச்சத்தை ராபியா பிஸ்ரியா தொட்டார்கள். தர வேண்டிய முறையில் நாம் கொடுக்க துவங்கிவிட்டால் வாங்குவதற்கும் அதை ஏற்பதற்கும் அதை உள்வாங்கிக் கொள்வதற்கும் நிச்சயமாக பெண்கள் தயாராக இருக்கிறார்கள். வரலாறு முழுக்க படித்தார். எக்கச்சக்கமான பெரிய பெரிய ஆன்மீக செம்மல்கள் எல்லாம் தொட முடியாத உயரும் ராபியா பிஸ்ரியா அம்மையாருடைய. அல்லாஹ்வை எதற்கு வணங்குகிறீர்கள்னு கேட்பாங்க இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்ச செய்தியா இருக்கலாம்.
எதுக்கு வணங்குறீங்கன்னு கேட்பாங்க. ஒரு கூட்டம் சொல்லும், சொர்க்கத்துக்கு போறதுக்காக. எதுக்கு தொழுவுறீங்க? சொர்க்கத்துக்கு போறதுக்காக தொழுவோம். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, இல்லை நரகத்துக்கு போயிடக்கூடாது அதனால தொழுகிறோம். அப்படியே அம்மா கேட்டார்கள், சொர்க்கமும் நரகமும் படிக்கலைன்னா அல்லாவை தொழுவ மாட்டீங்களோ அப்படின்னு கேட்டாங்க. உண்மைதானே? சொர்க்கத்தில் போகிறதுக்காக தொழுகிறேங்கிற ஒரு குரூப்பு, நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு தொழுகிறேங்கிற ஒரு குரூப்பு. இந்த ரெண்டையும் அல்லா படிக்கலைன்னா அப்போதான் கேட்டாங்க, நீங்கள் எதுக்காக தொழுகிறேன்? நான் அல்லாவுக்காக தொழுகிறேன், அல்லாவை அடையிறதுக்காக தொழுகிறேன். சொர்க்கமும் வேணாம் நரகமும் வேணாம். அவன் தூக்கி நரகத்தில் போட்டு அது எனக்கு சொர்க்கம், அவன் தூக்கி சொர்க்கம் தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு போட்டு அது எனக்கு சொர்க்கம். திருப்தி அல்லாஹ்வுடைய திருப்தி. இந்த தத்துவத்தை, இந்த உயரத்தை ஆன்மீகவாதிகளிலேயே நிறைய பேர் அடைய முடியலையே. ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு எத்தீமாக பிறந்து நீண்ட நெடுங்காலம் சாப்பாட்டுக்கு இல்லாமல் நோன்பு வைத்த பரம்பரையில வந்தவர்கள் ராபியா பஸ்ரியாவே. அவங்க அத்தாவுக்கு 4வது குழந்தை. ராபியா அப்படின்னா 4வதுன்னு அர்த்தம். அதனால அப்படி பேர் வச்சாங்க. நாம இன்னைக்கு ஃபர்ஸ்டுக்கே ராபியான்னு தான் பேர் வைக்கிறோம். ராபியான்னா என்னங்க அர்த்தம்? 4வது குழந்தை. சாலிதா 3வது குழந்தை. ராபியா 4வது குழந்தை. அவங்களுக்கு அவங்க 4வது குழந்தை. ஆனா அவர்கள் அடைந்த புகழின் உச்சம் எவ்வளவு தூரம் போனது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குழந்தையா இருந்தாலும் சரி, 5வது குழந்தையா இருந்தாலும் சரி, நாம இன்றைக்கு ராபியான்னு வைக்கிறோம். அவர்கள் பஸ்ராவிலே இருந்தார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹோடு ஆன்மீக இணைப்பில் இருந்தார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் போன்றவர்களுக்கெல்லாம் கூட சில வெளிச்சங்களை, ஆன்மீகத்தினுடைய கருத்துக்களை இந்த பெண் போதித்திருக்கிறார்கள். அவங்க பஸ்ரியாவா இருந்தாலும் நாம விழுப்புரத்துலையும் பஸ்ரியான்னு பேர் வச்சுக்கிறோம். பஸ்ரியானா பஸ்ராவை சேர்ந்தவர். ஆனா பஸ்ராவை சேர்ந்தவர் என்கிற பெண்ணுடைய பெயரை இங்கேயும் வைக்கிறோமா இல்லையா? நான் சொல்ல வந்தது, ஆன்மீகமாகட்டும், கல்வியாகட்டும், நல்லொழுக்கங்களாகட்டும், பெண்களுக்கு அவ்வளவு உயரத்தில் கொடுத்தால் அதை வாங்குவதற்கு அவர்கள் தயார். நிறைய கிதாபுகள் ஓதி கொடுக்கிற, பாடம் நடத்துகிற மதரசாக்கள் உருவாக்கப்பட வேண்டும். இந்த கிதாபுகளை எல்லாம் இவங்களுக்கு புரியாது, அவங்களுக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் விடக்கூடாது. இன்றைக்கு அப்படி ஒரு பிற்போக்குத்தனம் சில இடத்துல இருக்கு. அது தவறு. நிறைய கொடுக்கணும். ஈராக்கில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களினுடைய வரலாறுகளை குறித்த நூல்களில் ஒரு 4-5 பேர் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக இஸ்லாமிய அரசில் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் என்றும், நீதிபதிகள் பதவி இடங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கிற இடத்துல சில பெண்கள் இருந்தார்கள் என்றெல்லாம் ஹசனா பின்த் இப்ராஹிம் ஒரு பெண்ணை பத்தி எழுதுறாங்க. நீதிபதி நாட்டில் அவங்களுக்கு கீழே ஆயிரக்கணக்கான ஆண் நீதிபதிகள், பெண் நீதிபதி, இஸ்லாமிய சட்டங்களை பூரா கரைச்சு குடிச்சவங்க. இப்ப இவர்கள் எல்லாம் ஓதிய உயரம் இருக்கிறது அல்லவா, அளவு, நாம் அதை போதிக்க வேண்டும். பெண்களினுடைய மாண்பு அவ்வாறு அவர்கள் மேல போகிற போது அது புரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு பூரா பாராட்டினாங்க, ஒரு 7 வயசு 8 வயசுக்குள்ள ஆபீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி. 7-8 வயசு பிள்ளைக்கு நிறைய மேடைகள் எல்லாம் கூப்பிட்டு தங்க காசு எல்லாம் கொடுத்தாங்க. அது 7 வயசோ 8 வயசோ முழுமையா புராண மனப்பாடம். உலகத்தில் எத்தனையோ இடங்களில் பார்க்கிறோம். பெண் குழந்தைகளுக்கு மனத சக்தி அதிகம். நல்லா கொடுத்துட்ட. நாம சும்மாவாவது பெண் புத்தி பின் புத்தி அது அப்படித்தான், பொம்பளைகிட்ட கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. நீங்க வேற விஷயம், பிசினஸ் விஷயம் எல்லாம் கேட்க வேணாம். மார்க்கத்தை சொல்லி தருகிற விஷயத்தில் பெண்களை ஒதுக்காதீர்கள். அவர்களுக்கு தேவையான ஞானத்தை எல்லாம் தாருங்கள். அவர்கள் நிச்சயமாக இந்த துறையிலையும் சிகரம் தொட முடியும். நம்மளும் சொல்ல போனா நிறைய வீடுகள்ல நீங்க சொல்றேன்னு வருத்தப்பட வேண்டாம், நம்மளுக்கு தான் வந்துட்டு இருப்பாங்க. நான் ஆம்பளைகளை சொல்றேன், அவங்க விவரமா இருப்பாங்க. சமயத்துல அவங்க தான் சொல்லி கொடுப்பாங்க, ஊரு கட்ட மாதிரி பண்ணாங்க, இப்படி பண்ணுங்க அப்படிப்பாங்க. நமக்கு அப்பதான் கொஞ்சம் உரைக்கும், ஆமா ஆமா அப்படி செஞ்சுக்க கூடாதோ அப்படின்னு. ஆனா இவர் வெளியே பார்த்தீங்கன்னா இவர் எம்ஏ பிடெக் அது இது அப்படி இப்படி போட்டு சூட்டு லொட்டு பயங்கரமா இருக்காரு. அங்க அந்த அம்மா தான் சொல்லி கொடுக்கணும், இப்படி எல்லாம் இல்லை, கூர்நேருங்க பேசாதீங்க அப்படிம்பாங்க. அப்புறம் தான் நமக்கு அந்த இது வரும். நிறைய விஷயத்துல நாம சொல்ல போனா ஃபெயிலியர் ஆயிடுவோம்.
அவங்க தான் நிறைய குடும்பங்கள்ல இருந்து இப்படி இப்படின்னு சொல்லி நம்மையும் சேர்த்து நடத்துகிறார்கள். அப்ப அவர்களுக்கு தேவையான நல்ல சரியத்தை எல்லாம் கொடுத்துட்டா ரொம்ப நல்லா நடத்திடுவாங்கல்ல. நீங்க கொடுக்காததுனால என்ன ஆகுது தெரியுமா? அவங்க நிறைய சட்டங்களை அவங்களா உருவாக்கி ஓடிட்டு இருக்கு. நம்ம மீற முடியுதா? முடியாது. இது செவ்வாய்க்கிழமை அதை வச்சுக்கலாம், செவ்வாய்க்கிழமை வைக்கக்கூடாது இல்லை, எந்த கிதாப்லையும் அப்படி எல்லாம் இல்லை, அதெல்லாம் அப்படித்தான். அந்த அம்மா சொல்றதுதான் சட்டம். நீங்க மீறி செவ்வாய்க்கிழமை ஏதாவது வச்சு பாருங்க, அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, சனி ஆகாது, சனியே ஆகாது, செவ்வாய் வருவாய் அது ஆகாது. அப்புறம் நீங்க என்ன கிழமை சொன்னாலும் அது கொண்டு சொல்லுவாங்க. அவங்க ஒரு கிழமை வச்சிருப்பாங்க, புதன் வியாழன் ஏதாவது, அதில் தான் வைக்க முடியும். நீங்க வேற ஏதாவது ஒரு மவுத்து வீடு, ஒரு கல்யாண வீடு, 100 மசாயில் இருக்கு அவங்கள்ட்ட. கல்யாணம் வீட்டுல 100 மசாயில் இருக்கு. இப்படிதான் செய்யணும், இப்படிதான் உட்காரணும், இப்படிதான் திரும்பணும், இப்படித்தான் அளக்கணும், இப்படித்தான் போடணும், இப்படித்தான் கொடுக்கணும், அடாடாடா நிறைய இருக்கும். இதை முன்னாடி வைக்கக்கூடாது, அதை பின்னாடி வைக்கக்கூடாது, இதை செஞ்சுட்டு தான் அதை செய்யணும், அதை செஞ்சுட்டு தான் இதை செய்யணும், நிறைய. இந்த மசாயில் எல்லாம் நாம் எந்த கிதாபையும் பார்த்துருக்க முடியாது. நாம போய் நாம பெரிய அஜத்துன்னு காட்டிட்டு இப்படி எல்லாம் இல்லை, நீ சரியா ஓதலை, நீ சரியா ஓதலைன்னு ஒரே இது முடிச்சு போயிடும், அவ்வளவுதான். நீங்கள் ஒரு நோய்வாய்ப்படுகிற வீட்டில் பெண்களுடைய மசாயில போய் பாருங்க, மௌத்தாகிற நேரத்தில் பெண்கள் வீட்டில் மசாயில்களை போய் பாருங்க. அல்லது ஏதாவது ஒரு அம்மை பார்த்தா அது இது வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் பெண்கள்கிட்ட மசாயில் போய் பாருங்க, அவங்கள்ட்ட எல்லாம் வண்டியா எக்கச்சக்கமான மசாலா இருக்கு. அதனால அவங்க சொல்றதுல தான் ஓடுது. நாம சர்வ சாதாரணமாக எல்லா விஷயத்திலையும் நாம விளங்கி முடிக்கிறதுக்குள்ள அவங்க முன்னாடி விளங்கி முடிச்சிருவாங்க. அந்த பாதுஷா பள்ளியில கூட தடவை பேசினப்ப சொன்னேன்னு நினைக்கிறேன். பொண்ணு பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு போறாங்கல்ல, ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் தான் பொம்பளைக்கு மாப்பிள்ளையை பார்ப்பாங்க. அடியே அப்பா பூரா மார்க்கும் போட்டு முடிச்சிருவாங்க, 165. அவ்வளோதான். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை நம்மளும் 1 மணி நேரமா அவனுக்கு எதிரில் தான் உட்காந்துட்டு இருப்போம். நமக்கு இது எதுவுமே தெரியாது. கல்யாணத்துக்கே போயிட்டு வருவீங்கள, வந்த உடனே மாப்பிள்ளை எப்படி, அதிகபட்சமா நமக்கு தெரிஞ்சது கருப்பா சிவப்பாங்கிறது சொல்லிடுவோம். கோட்டு போட்டிருக்காரு அதை சொல்லுவோம், அவ்வளவுதான். இங்க கேட்டீங்கன்னா தான் தெரியும். இவங்க இதுக்கு முழுசாவெல்லாம் பார்க்கல, அந்த சைட்ல ஒரு ஓரத்தில் இருந்து அந்த ஸ்கிரீனை இப்படி விளக்கி அப்படி கொஞ்சம் அப்படி பார்த்துருப்பாங்கல்ல. ஓ, கண்ணு ஒரு மாதிரி இருக்குது, வாயு இழுக்கிற மாதிரி இருக்குது, திரும்புறப்ப நல்லா திரும்ப மாட்டேங்கிறாரு. அது இதெல்லாம் எப்போ பார்த்தாலும் தெரியல. இதெல்லாம் நமக்கு கவலை. நம்ம ஐட்டமே வேற. நம்ம என்ன தெரியுமா, மசாலா கொஞ்சம் தூக்கல ஐட்டம் பூரா பிரியாணி, அதுல அரிசி வேகல, இதுல இது பண்ணல, இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கலாம், என்ன அதிகமா போச்சு, மசாலா, இவர் சப்ஜெக்ட் பூராமே அதுலதான் இருக்கும். இப்ப என்னன்னா, ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்வதில் நம்மை விட பெண்கள் நன்றாக விளங்குகிறார்கள் என்று சொல்ல வருகிறது. எந்த விஷயம் அவங்களுக்கு விளங்கல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷ்வராக்களை மனைவிகளிடத்திலே செய்தார். செஞ்சதா ஹதீஸ்கள் இருக்கு. ஆயிஷா மாட்ட கேட்டிருக்காங்க, உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டிருக்காங்க. நிறைய பெண்களிடத்தில் மார்க்கம் சம்பந்தமாக விவாதித்திருக்கிறார்கள், அவர்களுக்கு பதில் சொல்லி இருக்கிறார்கள். மிகவும் பிரபலமான செய்தி நீங்கள் முன்னாலே கேள்விப்பட்டிருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவிற்கு போய் உம்ரா பயணம் செய்ய முடியாமல் தடுக்கப்பட்ட நாளில் சுமார் 1400 பேர் யாருமே திரும்ப மாட்டேங்கிறார். புடிவாதமா இருக்காங்க சஹாபாக்கள். உள்ள நுழைச்சே ஆகணும், மக்காவுக்குள்ள வர்றது வரட்டும் பார்த்துடலாம். ஆனால் அல்லாஹ்வின் முடிவு, ரசூலின் முடிவு என்ன தெரியுமா, உள்ள நுழையாம அவன் இப்போ விடமாட்டேங்கிறான், சரின்னு சொல்லி பணிஞ்சு போனாலும் பரவாயில்ல, குனிஞ்சு போனாலும் பரவாயில்ல, நம்ம திரும்பிடுவோம், அடுத்த வருஷம் பண்ணலான்னு ஐடியா. யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சல்லாசன் சொல்றாங்க, திரும்பி போயிடலாம். அன்னைக்கு காலையில அப்போது மனைவியர்களில் ரசூலுல்லாஹ்வோடு அந்த பிரயாணத்தில் இருந்த அதற்கு உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட மஷ்வரா பண்றாங்க. உம்மு ஸலமா மாட்ட
சஹாபாக்கெல்லாம் போகணுன்ற வேகத்தில் இருக்கிறாங்க. உம்ரா பண்ணாமல் திரும்ப மாட்டோம்னு இருக்காங்க. என்ன செய்யறது? உம்ரா முடிச்சதுன்னா தலைமுடி எடுக்கணும், மொட்டை அடிக்கணும். அவங்க சொல்லி கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் தலைமுடி எடுத்து மொட்டை அடிச்சிருக்காங்க. கேட்டால் உம்ரா நமக்கு இங்கேயே முடிஞ்சிட்டு இருக்க, நீங்கள் செஞ்சதுக்கு அப்புறம் யாரும் தலையில் முடியோடு இருக்க முடியாது, மொட்டை அடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பிடுவாங்க. இந்த ஐடியாவை கொடுத்தது அந்த அம்மா. காலையில் ஃபஜ்ர் தொழுதுட்டு வந்து நபிசல்லாஹு தலைமுடி எடுத்துட்டாங்க. எல்லாம் பார்த்தாங்க, என்னது ரசூலுல்லாஹ் முடி எடுக்கிறாங்க, உம்ரா முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. வேறு என்ன செய்ய முடியும்? சில பேர்லாம் குந்தரிச்சாங்க. குந்தரிச்சு என்ன பிரயோஜனம்? ரசூல் எடுக்கிற முடி ஃபைனல் டெசிஷன் யாருன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதில் ரொம்ப வேகப்பட்டது வழக்கம் போல உமருக்கு இல்லாது. இவனுங்க என்ன நம்மளே உள்ள விடாது, ஒரு கை பார்த்துருவோமே. விறுவிறுவிறுன்னு ரசூலுல்லாஹ் தலைமுடி எடுத்த உடனே சர்ன்னு அங்கே போனாங்க. போய் எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹ் முடி எடுக்கிறாங்க, எப்படி எப்படி இன்னும் யாரும் எடுக்கல, அவங்கலாம் முருளான்னு தான் வேகப்படுறாங்க. அபூபக்கர்கிட்ட போய் சொன்னாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் முடி எடுக்கிறாங்க ரசூலுல்லாஹ், போலாம் திரும்பின்னு சொல்கிறாங்க. திரும்பி போகிறதா? நமக்குன்னு ஒரு தன்மானம் இல்லையா? அவங்க மெதுவாக சொன்னாங்க. அவங்க பொறுமையின் சிகரம் மட்டுமல்ல, அறிவின் சிகரம். பரஸல்லாஹு நபிய்யன் வ ரசூலா, அல்லாஹ் அவங்கள தான் நபியாகவும் ரசூலாகவும் அனுப்பிச்சிருக்கான். அவங்க சொன்னதை செய்யணும், நீ சொல்றது செய்ய முடியாது. இவர்கிட்ட வேலைக்காரர் நேராக ரசூலாட்டே போயிட்டாங்க. போய் சொன்னாங்க, இப்படி நம்ம வந்து படிச்சு போகணுமா, அவன் உள்ள விட மாட்டேங்கிறா. ஒரு கட்டத்துக்கு மேல ரசூல்லா அந்த வார்த்தையை சொன்னாங்க, பஅஸனி அல்லாஹு நபிய்யன் வ ரசூலா, அல்லாஹ் என்னை தான் ரசூலா அனுப்பிச்சிருக்கான். அதே வார்த்தை அங்கே வந்த வார்த்தையை நேராக போய் தலைமுடி எடுத்தால முதல் ஆள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனடியாக எடுத்துட்டார். நான் சொல்ல வந்தது, ஒரு இக்கட்டான நேரத்தில் நீங்கள் தலைமுடி எடுத்து விடுங்கள். இது இந்த ஆலோசனையை கொடுத்தது மனைவி. எனவே ஷரியத்து தெரிந்த மனைவி வீட்டில் இருந்து விட்டால், ஷரியத்து தெரிந்த மகள் இருந்து விட்டால், அதை இப்போலாம் வந்து கொடுக்கணும் கண்டிப்பா. ஏன்னா நல்ல முறையில் நாம உருவாக்கினா, இங்க ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க எல்லாம் பட்டமெல்லாம் வாங்க வச்சு ஆலிமா வாக்கி முபல்லிகா வாக்கி எல்லாம் பண்ணி கொண்டு போய் உங்களுக்கு தோதுவா, அந்த பெண்ணுக்கும் தோதுவா,